ஃபியூச்சரில் ராகவா லாரன்ஸ் என்னவா இருப்பார்? அதான்பா உன்னோட அல்டிமேட் எய்ம் என்ன? எதை நோக்கியும் போல எங்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ, எங்கெல்லாம் பசி இருக்கோ, எங்கெல்லாம் அழகு இருக்கோ அதை தீக்கி துவைக்கிறது தான் மாற்றத்துடைய நோக்கம். எல்லாருடைய குடும்பமும் என் குடும்பமாக எடுத்து சேவை பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. என் குடும்பங்களுக்கு நான் எவ்வளோ வாழ்ந்து போகிறேனோ. இதில் நிறைய நடிகர்கள் உதவி செய்கிறாங்க. HD சூர்யா சார் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் துடிச்சிட்டு இருக்கார், நான் பணம் கொடுக்குறேன், பணம் என்கிட்ட கொடுக்கவேண்ணா, நான் குடும்பத்தை காமிக்கிறேன், உங்கள் கையாலேயே போய் நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாற்றத்துக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் இல்லை. நீங்கள் பணம் கொடுப்பீங்க, நான் என் அக்கௌண்ட்டில் போட்டு அப்புறம் நான் கொடுக்குறது, அதெல்லாம் இல்லை. மாற்றத்துக்கு அக்கௌண்ட் நம்பர் இங்கே இல்லை, பேங்க் புக்கே இல்லை. மாற்றத்துக்கு அக்கௌண்ட்டு மேலே தான், கடவுள்கிட்ட தான் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ₹1 கொடுத்தா கூட நான் ஆளை காமிக்கிறேன், நான் வாங்க மாட்டேன், நீங்களே எடுத்துகிட்டு போய் அந்த புண்ணியத்தை நீங்கள் சேர்த்துங்க. நாங்கள் வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இது மட்டும் தான் கேட்டோம். நாங்கள் இப்படி தட்டினோன்னே சில விஷயம் தானாக வந்துருச்சு. அந்த விஷயத்தையும் பார்த்துருங்க. எப்படி இதெல்லாம் எப்படி பாசிபிள்? தானா ஸ்டெப் போட்டுருச்சு பார்த்தீங்களா? இனிமேல் நம்ம ஷூட்டிங்கே போக தேவையில்ல, ஃபேஸ் மட்டும் மாஸ்க் இப்போ தான் வந்துருச்சு இல்லை, டெக்னிக்கில் நிறைய LED பார்த்தலாம் மாஸ்டர். எஸ் மாஸ்டர், உங்களோட ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னே சொல்லலாம். எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒய்ஃப் நமக்கு அமைகிற ஒரு விஷயம்தான். சில விஷயம் நம்ம யோசனை எதை நோக்கியும் இல்லாமல் க்ளீனாக அழகாக கொண்டு போகலாம். ரொம்ப அழகான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவங்கள பற்றி சொல்லுங்கள். அவங்க எனக்கு கிடச்சது கூட வரம் தான். பார்த்த உடனே நான் ரொம்ப நாள் எல்லாம் கூட இல்லை, ரொம்ப கம்மியான நாட்கள் தான் பார்த்தோன்னே பிடிச்சது. பேசினோடனே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் ஸ்ட்ரைட்டாக. எஸ்ன்னு சொன்னாங்க. உடனே அம்மா கிட்டே கூப்பிட்டு வந்து காமிச்சேன். அம்மா இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா, லவ் பண்ணுறேன், என்ன பண்ணலான்னு. அம்மா அடுத்த மாதம் தேதி குறிச்சிக்க அப்படின்னு குறித்தாங்க. எல்லாமே ஒரு டக்குன்னு ஒரு 2 monthsல எல்லாமே முடிஞ்சு மேரேஜ் ஆகிடுச்சு. வடிவுடியம்மன் கோயிலில் தான் அது கல்யாணம் நடந்தது. இது வரைக்கும் அம்மா எப்படி எதுவுமே கேட்காம இருக்காங்களோ, செக் சைன் பண்ணுறதோ மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கூட, அம்மா இங்கே நான் ₹1 கோடி கொடுக்க போகிறேன், இந்த டிராக்டருக்கு ஒரு ₹1 கோடி ஆகுது, இப்போ தையல் மிஷினுக்காக கூட 100 மிஷின் நம்மளுக்கு கொடுக்க போகிறோம், 500 மிஷின், இது இவ்வளோ ஆக போகுது, அது அக்கௌண்ட்டு பேங்க்கில் போட்டுருங்க, இதெல்லாம் சொல்லும்போது கூட போட்டேங்க, அங்கே போய் சேர்ந்துருச்சிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் நிம்மதியாக கொடுத்துருங்க, வந்துடுங்க. இது ஏன் கொடுக்கணுன்னு அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு மனைவி அமைஞ்சது கூட எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் அது.